உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உன்னை படிக்க வச்சது, உனக்கு பிசினஸ் செட் பண்ணி கொடுத்தத வச்சுதானே நீ இத சொல்ற. ஆனா நான் சொல்றது எமோஷன்ஸ புரிஞ்சுக்கிறத பத்தி. மத்தவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கிற பண்பை உனக்கு சொல்லி கொடுக்காம வளர்ந்துட்டோமேனுதான் எனக்கு கவலையா இருக்கு. அம்மா சீரியஸ் அப்படிலாம் எதுவுமே இல்லம்மா. அம்மா யூ நோ எவ்ரிதிங். ஐ ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னால சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலம்மா. அவ்வளவுதான். நீ எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கறவன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. ஆனா நான் சொல்றது உணர்வு, ஃபீலிங்ஸ். உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது வேற, மரியாதையா நடந்துக்கிறது வேறடா. இது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதுதான் உனக்கு சொல்லி கொடுக்காம போயிட்டேனேன்னு வருத்தமா இருக்கு. அம்மா இந்த மேரேஜ்ல நடந்தது எல்லாமே தப்பாயிடுச்சு. அதனால நீ சின்ன வயசா இருக்கும் போது உன்னை கூட்டிட்டு வந்ததெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னன்னு எனக்கு தெரியல. ஆரம்பத்துல நீ என்ன அம்மாவை ஏத்துக்கல. ஏன்னா உன் அம்மா இடத்துல வேற யாரையும் வச்சு பாக்குறதுக்கு நீ விருப்பமே இல்லாம இருந்த. ஆனா உன்னை என்னோட இன்னொரு உயிரா தான் பார்த்தேன். பிரீத்திய விட உனக்குதான் அதிக முக்கியத்துவம் கொடுத்த. எந்த சூழ்நிலையும் நீ என்ன அந்நியமா உணர்த்த கூடாதுன்னு தான் பார்த்து பார்த்து நடந்துக்கிட்ட. இப்ப வரைக்கும் அப்படிதான் நடந்துக்கிற. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையிலையும் உன்னோட எமோஷன்ஸ டேமேஜ் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரே காரணம் தான். ஆனா நீ என்னடானா உன்னோட பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக ஒரு பொண்ணோட எமோஷன்ஸ பயன்படுத்திருக்கியடா. சத்தியமா சொல்றேன்டா, நீ எல்லாம் இப்படி குறுக்கு வழியில யோசிப்பன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலடா. ஒரு பொண்ணு கிட்ட இவ்ளோ ரூடா நடந்துக்குவேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கலடா. அம்மா 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 தயவு செஞ்சு அதை பத்தி எதுவுமே பேசாதீங்கம்மா. எதுவா இருந்தாலும் நீங்க கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் பேசிக்கலாமா? அம்மா இப்போதைக்கு வேற எதை பத்தியும் பேசி உங்களை நீங்களே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்கம்மா. ப்ளீஸ் ப்ளீஸ் உங்க ஹெல்த் கண்டிஷனை பாருங்கம்மா. எனக்கு நீங்க தான் முக்கியம். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால அதை தாங்கிக்கவே முடியாதுமா. ப்ளீஸ் தயவு செஞ்சு ஓவரா திங்க் பண்ணாதீங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா, எனக்காக தயவு செஞ்சு அழாதீங்க அம்மா. ப்ளீஸ்மா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.